பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்க பாண்டியன் பழனிக்கு போய் ஒரு பொண்ணை பார்த்துறாரு. அந்த பொண்ணையும் இங்க எல்லாருக்கும் பிடிச்சி போகுது. அதே மாதிரி பழனிக்கும் அந்த பொண்ணை பிடிச்சது. உடனே பாண்டியன் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் வெளிப்படையா உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஏற்கனவே நாங்கள் பழனிக்கு நிறைய பொண்ணு பார்த்தோம். ஆனா பழனியோட அண்ணனுங்க அந்த சம்மதத்துல இருந்து கெடுத்துட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே பழனி படிக்கல. பழனிக்குன்னு எந்த சொத்தும் இல்லை. பழனி என் கடையில எடுபடி வேலை பார்க்கலான்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த கடை இந்த அளவுக்கு முன்னேறதுக்கு காரணமே பழனி தான். பழனியும் என் பசங்க தான் கடையை பார்த்துக்கிறாங்க. அதுக்காக அவங்க எடுபடி வேலை பார்க்குறாங்க, பாக்கெட் போறாங்கன்னு அவசியம் இல்லை. அவங்களும் அந்த கடைக்கு ஒரு முக்கியமான முதலாளி மாதிரி தான். அது மட்டும் இல்லை, என்னுடைய மூத்த பையனை தான் நான் என் மச்சானை பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது இவனுக்கு கல்யாணத்துக்கு பிறகு என் பசங்களுக்கு நான் என்ன பண்றேனோ, என் சொத்தை எப்படி பிரிக்கணும், அதே மாதிரி அவனுக்கும் ஒரு சொத்தை பிரித்து கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் பழனிக்குன்னு ஒரு கடை பார்த்துட்டு இருக்கோம், கண்டிப்பா அவனுக்கு ஒரு கடை வச்சு கொடுப்போம் அப்படின்னு பாண்டியன் எல்லாத்தையும் சொல்றாரு. உடனே அந்த பொண்ணோட அப்பா சொல்றாங்க, என்ன சம்மந்தி, ஏன் இதுதான் சொல்லணும் எங்கள்கிட்ட? நாங்க ஆல்ரெடி உங்களை பத்தி விசாரிச்சிட்டோம். எல்லாருமே உங்களை நீங்க சொன்ன மாதிரி நல்ல விதமா சொன்னாங்க. பழனி மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா கொடுத்து வச்சுக்கணும்னு சொல்றாங்க. பழனி தன் அக்காவுக்காகவும் தன் அக்கா பசங்களுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சுட்டு இத்தனை வருஷமா உங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் நம்பி வர ஒரு பொண்ணை எப்படி விட்டுருவாரு? எனக்கு அந்த ஒரு வார்த்தையே போதும். பழனி எங்களுக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. அதனால இனி யார் என்ன சொன்னாலும் சரி, கண்டிப்பா பழனிய நாங்க விட்டு கொடுக்க போறது இல்லை அப்படின்னு இங்க பழனிக்கு அந்த பொண்ணு தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. இதை கேட்டதும் பாண்டியனுக்கு செம சந்தோஷமா இருக்கு. வந்ததும் இங்க பழனியுடைய ஆத்தாட்ட பாண்டியன் ஜாடமையா சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறமா ஆத்தா கோமதி கூப்பிட்டு கேட்குறாங்க, கோமதி என்னாச்சடி போனீங்களே, ஓகேவா? பழனிக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? அந்த பொண்ணுக்கும் பழனியை பிடிச்சிருக்கா? எந்த பிரச்சனையும் வராது. என் பையன் ஏற்கனவே கல்யாணத்து மேல வெறுப்பா இருக்காண்டி, இந்த தடவை தானே பிரச்சனையாகி கல்யாணம் நிட போதுடி அப்படின்னு கோமதிட்ட பேச, இங்க கோமதி சொல்றாங்க, அத்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவரு நல்லாவே பேசிட்டார் பொண்ணு வீட்டுல. இதுக்கப்புறம் மகன்கள் இருக்காங்களே, அங்க போய் பழனியை பத்தி என்ன சொன்னாலும் சரி கண்டிப்பா அவங்க நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவனுங்க என்ன சொல்லுவாங்களோ அதை அவரே சொல்லிட்டாரு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லாதா, கண்டிப்பா பழனிக்கு நாம ஆசைப்பட்ட மாதிரி அடுத்த முகூர்த்தத்துல கண்டிப்பா கல்யாணம் நடக்கதான் போகுது. நீ அதை பார்க்கதான் போற, பழனி குடும்பஸ்தான் ஆகதான் போறான் அப்படின்னு இங்க கோமதி சொல்லவும் இங்க ஆத்தா உடனே செம்ம சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷம் கோமதி, இந்த ஒரு நாளைக்காக தாண்டி நான் என் உசுரை கையில பிடிச்சி சுத்திட்டு இருக்கேன். எப்படா என் பையனுக்கு கல்யாணம் ஆகும், அதை எப்ப என் கனால பார்ப்போம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அத்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ கவலையே படாத. பழனிக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகதான் போகுது. அவனும் ஒரு குழந்தை பெற்றெடுக்க தான் போறான். அந்த குழந்தைய நீ பார்த்து வளர்த்துட்டு தான் நீ கண்ண மூடுவ, நீ ஒன்றும் பயப்பட வேணாம் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே சக்திவேலு காதில் வாங்கிறான். ஓ, பழனிக்கு நீங்க பொண்ணு பார்த்துட்டீங்களா? சரி ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலு ரொம்ப டென்ஷனா நிக்கிறான். அப்போதைக்கு அந்த பக்கம் நம்ம குமார் வரான். குமார் வந்ததும், அப்பா என்னப்பா ரொம்ப டென்ஷனா இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, டேய் குமாரு, பாத்தியா உங்க சித்தப்பா பழனி அவனுக்கு பொண்ணே பார்க்க கூடாது, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு நாம சொல்றோம். ஆனா பாண்டியன் நமக்கே தெரியாம எல்லாருக்கும் ஆட்டை கட்டிட்டு அவன் பழனியை தனியா அழைச்சிட்டு போய் அவனுக்கு பொண்ணு பார்த்துருக்கான்டா குமாரு. என்னப்பா சொல்ற, இதே நடந்துச்சு? இதெல்லாம் நடந்துக்கடா குமாரு, நமக்கு தான் தெரியவே இல்லை. பாண்டியன் வர வர இப்ப புத்திசாலி ஆயிட்டான். நம்ம யாருக்கும் தெரியாமலே இந்த வேலையை பார்த்துருக்கான். அது மட்டும் இல்ல, அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ண போறாங்களாம். விடக்கூடாது குமாரு, அந்த பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒண்ணு அந்த கல்யாணத்தை எப்படியாவது நம்ம கெடுத்து நிப்பாட்டணும், இல்லையா அதுக்கு முன்னாடி அந்த பாண்டி அசிங்கப்படுற மாதிரி நீ கல்யாணம் பண்ணணும். ரெண்டுத்துல எது பண்ண முடியும் பாடுறா அப்படின்னு சொல்லுவோம். இங்க குமார் ஒண்ணு, பா அதுக்கு என்னப்பா, வா கிளம்பு, நாம இப்பயே அந்த பொண்ணு வீட்டுக்கு போவோம். ஏற்கனவே பண்ண பிரச்சனை மாதிரி அந்த பொண்ணு வீட்டுல போய் பிரச்சனை பண்ணா கல்யாணம் தன்னால் நிக்க போகுது, இதுக்கேப்பா கவலைப்படுற நீன்னு அப்படின்னு குமார் சொல்றான். உடனே சத்வேல் சொல்றாரு, இல்லப்பா குமாரு, இந்த டைம் பாண்டி ரொம்ப தெளிவா சொல்லிட்டு வந்துட்டானா, இது மாதிரி நான் எங்க அண்ணனுங்க வருவாங்க, பழனியோட அண்ணனுங்க வந்தாங்கன்னா எதுவும் சொல்ல நம்பாதீங்கன்னு சொல்லி பாண்டியன் ஏதோ நம்பிக்கை கொடுத்து வந்திருக்கான். அதனால நாம என்ன பிரச்சனை பண்ணாலும் அந்த பொண்ணு வீட்டுல அதை கண்டுக்க மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு பாண்டியன் எல்லா வேலையும் பார்த்துருக்கான். அதனால நாம இந்த முறை அப்படி பண்ணா வேலைக்கு ஆகாதரா குமாரு, அதுக்கு முன்னாடி உனக்கு தான் கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு சத்வேல் சொல்றாரு. குமார் ஒண்ணு, பா அதுக்கு என்ன பண்ண போற? ஆல்ரெடி நான் 2 தகவல்கிட்ட சொல்லியிருக்கேன்டா, அவங்களா போய் நேரில் பாக்குறேன், பார்த்து அடுத்த முகூர்த்தம் வரத்துக்குள்ள உனக்கு எப்படியாவது கல்யாணத்தை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் சத்யவேலு. குமார் ஒண்ணு, அப்பா அதுக்காக ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாதுப்பா, அப்புறம் உனக்காக பொண்ணுங்களாம் கியூ நிற்பாங்களா, நீ பார்த்து சூஸ் பண்ணியாடா? ஏண்டா கல்யாணம் பண்ண எவ்வளவு கஷ்டமா இருக்கு, உனக்கு பொண்ணு பார்க்கறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, இப்ப போய் ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்ற? ஏன்னா குமார் உனக்கு புத்தி கட்டு போச்சா அப்படின்னு சொல்றாங்க. அப்பா அப்படி சொல்லவாருலப்பான்னு, டே குமாரு, தலைவர்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்டா, நல்ல வசதியான பொண்ணா பார்த்து, அதுவும் ஒரே பொண்ணா இருக்கிற மாதிரி பார்த்து உனக்கு நான் பொண்ணு போக சொல்லியிருக்கேன்டா குமாரு. கண்டிப்பா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் குமாரு. அதனால நீ தேவையில்லாத குழப்பிக்கிட்டு இருக்காத அப்படின்னு இங்க சத்துல் சொல்லிட்டு போயிடுறாரு. குமார் உடனே, இதானா புது குழப்பமா இருக்கு,
அப்பா நம்மகிட்ட என்ன சொன்னாரு, அந்த பாண்டிய குடும்பத்தை பழி வாங்கணும், அதுக்கு நீ அரசியை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னார்ல. அப்படி இருக்கும்போது நாம எப்படி வேற பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும்? நாம அப்பா சொன்ன வார்த்தையை நம்பி அரசியை காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால கண்டிப்பா நாம அரசியை கல்யாணம் பண்ணி தீரணும். இப்ப என்ன, அப்பாவை பொறுத்த வரைக்கும் பழனி சித்தப்பாவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்குள்ள நாம கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதானே. அது எந்த பொண்ணா இருந்தானே, அது அரசி தான். நாம அரசியை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு குமாரன் முடிவு பண்றான். ஆனா கண்டிப்பா அரசி இதுக்கு ஒத்துக்க மாட்டா. அரசி தான் நாம பேச போனாலே வீம்பு பிடிச்சிக்கிட்டு பேசாம போயிடறாளே, என்ன பண்ணலாம் அப்படின்னு குமார் யோசிக்கிறான். குமார் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஏடா குமார், என்ன பயங்கர யோசனையா இருக்க, ஏடா இது முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சொல்டா குமார், என்ன விஷயம்? ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்கும்போது நீ ஏன் தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்க, சொல்லு குமார் அப்படின்னு கேட்க, குமார் ஒன்னே ஒன்றும் இல்லடா, இது மாதிரி அப்பா வந்து சீக்கிரமா எனக்கு கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாரு. ஆனால் நான் வந்து எங்கள் மாமா பொண்ணு அரசி இருக்காள, அவளை லவ் பண்ணுறேன். ஆனால் அவள் தான் கண்டுக்கவே மாட்றா. அவளுக்குள்ள பாசம் இருக்கு அவளுக்கும், ஆனால் அவங்க அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு என்னை அவாய்ட் பண்ணுறாடா. அதான் என்ன பண்ணுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏய் குமார், இதெல்லாம் ஒரு கஷ்டமாடா. ஏன்டா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்கும்போது நீ என்ன ஃபீல் பண்ணுற? இப்போ உனக்கு என்ன, அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதானே. விடு, கவலையை விடு. இன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணை நம்ம தூக்குறோம், தூக்கிட்டு நீ தான் கோயிலுக்கு கொண்டு போகிறோம், கோயிலில் வச்சு தாலி கட்டுறோம். நாளைக்கு நீயும் அந்த பொண்ணும் மாலையும் கழுத்துமா வந்தீங்க அப்படின்னா உங்க வீட்லயும் அவங்க வீட்லயும் கண்டிப்பா ஏத்துப்பாங்க. அவ்வளவுதான், இதுக்கு போய் ஃபீல் பண்ணிருக்கேடா குமார் அப்படின்னு போதையில் இருக்கிற குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல, குமார் உடனே கொஞ்சம் பயப்படுறாரு. இல்லடா அப்படி இல்லை, எதனா பிரச்சனை ஆச்சுன்னா தேவையில்ல சீனாருண்டா. டேய் குமார், இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம், உனக்கு வேணாது புதுசாக இருக்கலாம்டா குமார். ஏண்டா உன் தங்கச்சியே தைரியமாக ஓடி போய் கிளம்பி நிற்கிறா, நீ என்னடா பயப்படுற அப்படின்னு கேட்க, குமார் ஒன்னே டேய் அதை பற்றி மட்டும் பேசாதீங்கடா. அப்போ அதை பற்றி பேசாமல் இருக்கணும் அப்படின்னா நீ அந்த விஷயத்த பண்ணியே திருடா குமார், நீ நாளைக்கு கல்யாணம் பண்ணுற அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் ஃப்ரெண்ட்ஸ் நேராக போகிறாங்க. இங்கே அரசி காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது அரசியை அங்கேருந்து கடத்தலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அரசியை கடத்த போகும்போது கரெக்டாக பழனி வந்துடுறாரு. பழனியை பார்த்ததும் அவனுங்க அப்படியே ஒதுங்கிறானுங்க. என்ன அரசி தனியாக நடந்து வந்துட்டு இருக்க, ஏமா கூட யாரும் வரலையா ஃப்ரெண்ட்ஸ்லாம்? இல்லை சித்தப்பா, எல்லாம் தனியாக தள்ளி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, சரிவா நம்ம போகலாம் அப்படின்னு இங்கே அரசியை பழனி அங்கேருந்து அழைச்சிட்டு போகிறாரு. அதை பார்த்து குமார் செம்ம டென்ஷன் வராரு. என்னடா அப்படி ஆயிடுச்சு, விடு குமார், இப்போ என்ன மணி என்ன இருக்குது, அந்த பொண்ணை நைட்டு வீடு புந்தாது கண்டிப்பாக தூக்குறோம், தூக்கி உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கண்டிப்பாக கல்யாணத்தை நாங்கள் நடத்தி வைக்கிறோம், புரியுதா, நீ எதுக்கும் பயப்படாது அப்படின்னு சொல்லவும், குமாரும் சரிடா, நான் நம்ம ஊருக்கு வெளில இருக்கிற கோயிலில் போய் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் அந்த பொண்ணை எப்படி தூக்கிட்டு அங்கே வந்துருங்க அப்படின்னு குமார் இங்கே அரசியை நிற்கி கல்யாணம் பண்ணி தீரணும் அப்படின்னு ஒரு முடிவோட அந்த கோயிலை போய் வெயிட் பண்ணுறான். இங்கே அரசியை கடத்துறதுக்காக குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ உண்மையிலேயே அரசியை குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் கடத்திட்டு போய் குமார் கல்யாணம் வச்சா இந்த கதை இன்னும் எப்படி விறுவிறுப்பாக போகணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து நாங்கள் கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க.